1,00,000 நெருங்கிய தங்கம் விலை. காரணம் என்ன? சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் அதிகரித்து 1,00,000 நெருங்கியிருக்கிறது. சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு பவுன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் விலை அதிகரித்துக் கொண்டே சென்றது. கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி 97,600 ரூபாயாக விலை அதிகரித்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டது. இதையடுத்து தீபாவளி முடிந்த பின்னர் ஒரு பவுன் விலை 88,600 ரூபாயாக குறைந்தது. பின்னர் நவம்பர் 13ஆம் தேதி 95,920 ரூபாயாக உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு மாத காலத்துக்கு ஏற்ற இறக்கமாக இருந்த தங்கத்தின் விலை கடந்த 2 வாரங்களாக மீண்டும் உயர தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் சென்னையில் ஆபரண தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டு வரலாறு சாதனை படைத்துள்ளது. டிசம்பர் 12இல் இருமுறை தங்கம் விலை உயர்ந்தது. அதன்படி 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 320 ரூபாய் உயர்ந்து 12,370 ரூபாயாகவும், ஒரு சவரன் விலை 2,560 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 98,960ஆகவும் புதிய உச்சம் தொட்டது. அதே வேளையில் 24 கேரட் சுத்த தங்கம் 1 கிராம் விலை 13,494 ரூபாயாகவும், சவரன் விலை 1,07,902 ரூபாயாகவும் விற்பனையானது. தங்கத்துக்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி 1 கிராம் வெள்ளி 196 ரூபாயாகவும், 1 கிலோ வெள்ளி 1,96,000ஆகவும் இருந்த நிலையில் படிப்படியாக உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 210 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஏற்கனவே தங்கம் விலை 2025 இறுதிக்குள் 1,00,000 ரூபாயை கடக்கும் என வர்த்தக வல்லுநர்கள் கணித்துள்ள நிலையில் அது இன்னும் சில தினங்களில் நிஜமாகவும் சூழல் தெரிகிறது. சர்வதேச பொருளாதார சூழல், ரூபாய் டாலர் மதிப்பு உள்ளிட்ட காரணிகளால் தங்கம் விலையில் மாற்றம் ஏற்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி காணும் போதெல்லாம் தங்கம் விலை உயரும். தற்போது டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 90 ரூபாய் 55 பைசாவாக இருந்தது. ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் இப்படி வீழ்ச்சி கண்டுள்ளதுடன் சர்வதேச அளவில் தங்கம் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் வர்த்தக நிபுணர்கள் ஏற்கனவே கணித்ததன்படி இந்த ஆண்டு முடிவதற்குள், அதாவது 2025 டிசம்பருக்குள் தங்கம் விலை 1,00,000 ரூபாயை எட்டக்கூடும் என தெரிகிறது.